அன்பான நேயர்களுக்கு வணக்கம். வேகத்துடன் விவேகமும் கோபத்தில் நிதானமும் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன நற்பலன்கள் இருக்கும் என்பதை பார்ப்போம். முதலில் கோச்சாரத்தில் இருக்கும் கிரக நிலைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 3இல் சூரியன் புதன், 4இல் சந்திரன் சனி, 5இல் ராகு சுக்கிரன், 7இல் குரு, 9இல் செவ்வாய், 11இல் கேது. இப்ப பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் நீச்சமா இருந்தாலும் திக்பலத்தில் அருகில் இருக்கிறதும் குருவோட பார்வை ராசிக்கு இருக்கிறதும் ஒரு பெரிய மேன்மைங்க. குருவோட பார்வை அந்தஸ்து கௌரவத்தை கொடுப்பாரு. என்ன இருந்தாலும் விடாமுயற்சி செஞ்சாதான் எந்த விஷயமா இருந்தாலும் நடக்கும். அதே மாதிரி 2ஆம் அதிபதி குரு 6ஆம் வீட்டுல இருக்கிறது தனம், வாக்கு, குடும்பம் மேன்மை அடையுங்க. வாக்கில் ஒரு ஆன்மீக எண்ணங்கள் இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா தன்மையா பேசுவோம், மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். 3ஆம் பாவகத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் இருக்கிறது தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ். இதுல பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் நீச்சமா இருந்தா கூட தைரியமா செய்யறதுக்கு 3ஆம் பாவமும் வேணும். 3ஆம் பாவகம் புதன் இருந்து அதோட குரு பார்வையில இருக்கிறது. எதையும் ஸ்மார்ட்டா செஞ்சிருவீங்க. ரொம்ப உழைச்சி கஷ்டப்படாம ஸ்மார்ட்டா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப செஸ்ல இருக்காங்க, வேற எதுலயா இருக்காங்கன்னா ஸ்மார்ட்டா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள். எதை பண்ணாலும் ரொம்ப என்ன சொல்றது டெடிகேட் பண்ணி உண்மையா உழைத்து அதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 4ஆம் வீட்டுல அதிபதி சனி பாத்தீங்கன்னா ஆட்சியா இருக்காரு. இத்தனை கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அதுலதான் இருந்திருப்பாரு. வீடு வாகனம் வாங்குறவங்களுக்கும் வேற வீட்டு மனையோ இந்த மாதிரி அசையா சொத்துக்கள் வாங்கி போடுறதுல பாத்தீங்கன்னா சிறு சிறு தடங்களோ இடைஞ்சலோ ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் இப்ப இந்த மாசத்துல இருந்து தீரப்போகுது. மார்ச் மாசத்துல சனிப்பயிற்சி வர்றதுனால போகும்போது நல்லது பண்ணிட்டு போவாரு அப்படிங்கிற மாதிரியும், சனி நகர்ந்து போறதுனால அந்த 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 இது நல்ல விஷயங்கள் நடக்கும். தடை இருந்த நல்ல விஷயங்கள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அம்மா கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட இந்த மாசம் அது அப்படியே சுமூக நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 5ஆம் வீட்டுல ராகுவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால இந்த மாசம் டெலிவரி ஆகிறவங்களுக்கு பெண் குழந்தை மகாலட்சுமியை பிறக்கிறதுக்கான அமைப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளால மகிழ்ச்சி, மனநிறைவு இருக்குங்க. இந்த மாசம் ஃபுல்லாவே சுக்கிரன் உச்சி சுக்கிரனா 5ஆம் வீட்டுல இருப்பாரு. அதுல ராகு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாசம் குழந்தை பாக்கியம் அமைவதற்கான சூழ்நிலையும், பிள்ளைகளால் இந்த பத்தி 5ல ராகு மட்டும் இருந்ததுனால பிள்ளைகளை பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அது இந்த மாசம் அந்த சூழ்நிலையெல்லாம் மாறுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால கடன், நோய், எதிரிகளை கட்டுக்குள்ள வச்சிருந்திருப்பாரு. அதே மாதிரி நல்ல வேலை பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான தடைகள் பண்ணியிருப்பாரு. நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க, அல்லது வேற நல்ல ஆஃபர் வரதான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா தட்டி தட்டி போயிட்டு இருந்திருக்கும். ஆனா முயற்சியை கைவிடாம பண்ணுங்க. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்குங்க. இப்ப 7ல குரு இருக்கிறதுனால ராசியையும் பார்ப்பாரு. 7லயும் குரு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். காதல் கை கூடுங்க. இளைய பருவத்தினருக்கு புதிய காதல் வர்றதுக்கான வாய்ப்புகள். அதே மாதிரி நண்பர்கள் சேர்ந்து இந்த மாசம் ஒரு தொழில் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாசம் பண்ணினீங்கன்னா நல்லா இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஏதாவது தொழில் பண்றதா இருந்தா கூட, ஜாயிண்ட்ல ஏதாவது பண்றதா இருந்தா கூட இந்த மாசம் அதுக்கான நல்ல ஒரு சூழ்நிலையா இருக்குதுங்க. 8ஆம் அதிபதி புதன் குரு பார்வையில இருக்கிறதுனால புதன் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்க, யூடியூப், ஐடி, அக்கௌண்ட்ஸ், டீச்சிங்கு, பேங்க்கு இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாசம் இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளிநாடு, வெளிமாநிலம் செல்வதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை இந்த மாசம் உருவாக்கி தருவாரு. ஸ்மார்ட்டா செய்யறதுக்காகவும் சீக்கிரமா எந்த வேலையும் முடிக்கிற மாதிரி புதன் சம்பந்தப்பட்ட எந்த தொழில இருக்கிறவங்களுக்கும் இந்த மாசம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்குங்க. அதே மாதிரி 10ஆம் அதிபதி சூரியனும் குரு பார்வையில சூரியனும் புதனும் 2 பேருமே புதன் 3ஆம் வீட்டுல இருக்காங்க. சூரியன் சம்பந்தப்பட்ட அரசு சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கிறவங்க, புதிய பதவி உயர்வுக்கு, அல்லது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்களுக்கு, டெண்டர் எடுத்து வேலை செய்யறவங்களுக்கு, எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு, பல்பு, அந்த ஒயர் இதெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் நல்ல ஒரு முன்னேற்றமாவே இருக்குங்க. 11ல கேதுவும் சுக்கரனோட பார்வையிலையும் குருவோட பார்வையிலும் இருக்கிறதுனால
கோர்ட் கேஸ்ல நமக்கு சாதகமா தீர்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சாதகமான தீர்ப்போ அல்லது போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது பஞ்சாயத்து இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதுவும் நமக்கு ஏற்ற மாதிரி சாதகமான தீர்ப்பு. மூத்த சகோதர சகோதரிகளும் நல்ல சப்போர்ட் இருக்குங்க. விட்டு கொடுத்து போவீங்க. அவங்களோட அவங்க நான் எந்த எல்லா இடத்துலயும் உங்களுக்கு கூட சப்போர்ட் இருப்பாங்க. 8, 9 தேதிகள்ல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால தந்தையோட பிரச்சனைகள் வருங்க. விட்டு கொடுத்து போங்க, நல்லது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகளை மன வருத்தங்கள் இல்லாம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்குங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோயிலுக்கு போய் முருகனை வழிபட்டு வர்றது மனசுக்கு நிறைவான ஒரு அமைதியை கொடுக்குங்க.